ஒரு கோர்ஸ் இருக்கு, சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ், ஓகே. அது சிஏன்றது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, அது வந்து அக்கவுண்ட்ஸ் பார்க்கறது. இது வந்து சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட், ஃபைனான்ஸை அனலைஸ் பண்றது. ஓகே, அதுவும் சிஏ மாதிரி அது கிட்டத்தட்ட ஏறக்குறைய. பட் சிஏ அளவுக்கு இது ரொம்ப கடினமா இருக்காது, ஆனா கடினமா தான் இருக்கும். இது வந்து 3 செக்ஷன், அந்த 3 செக்ஷனையும் நீங்க பாஸ் பண்ணணும். அதே தான் சிஏல இருக்கிற மாதிரி. சிஏல வந்து இன்டர் ஃபைனல் 2 இருக்கு இல்லைங்களா, இங்க 3 இருக்குது. இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு போனா அங்கேயுமே 3 இருக்கும், டிகிரி முடிச்சுட்டு போனா இன்டர்மீடியட் ஃபைனல் அப்படி இருக்கும். சிஎல் அதே மாதிரி தான் இங்கேயும் போல இருக்கு. ஆனா இது வந்து நீங்க வந்து +2 முடிச்சுட்டு நேரா சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் படிக்க போக முடியாது. இதுக்கு ஒண்ணு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது ஒரு டிகிரில 3வது ஆண்டு கடைசி ஆண்டு படிக்கும்போது நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நீங்க டிகிரி படிக்கல, இந்த ஃபைனான்ஷியல் ஃபீல்டில் எதனா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 4 வருஷம் இருந்ததுன்னா அப்போ இந்த படிக்கலாம். ஸோ இது படிச்சீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, நிறைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கும், அவங்க எல்லாம் என்ன 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்த அளவுக்கு கையில் காசு வச்சிருப்பாங்க. அவ்வளோ காசை எங்க முதலீடு பண்றது, எந்த பங்குகளில் முதலீடு பண்ணா நல்லதா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். அப்போ இந்த ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் வந்து அவங்களுக்கு பயன்படும். இந்த சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம். மினிமம் 1 to 5 வந்து 5 கேரண்டி. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுமே ஒரு பதவி இருக்குது, சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். அதாவது அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர், அதுதான் ஹையஸ்ட் போஸ்ட். அதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். அடுத்தது இப்போ நம்ம பேசுறது எல்லாம் வெறும் சம்பளத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம். பொதுவாக வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கிற தொகையை விட இந்த ஸ்டாக் ஆப்ஷன் கொடுப்பாங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் தான் உங்களுக்கு அதிக வருமானம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி HDFC பேங்க், அந்த பேங்க்ன சிஇஓவாக இருந்தவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், வேற ஒரு தலைவர் வந்துட்டார், வேற ஒரு சிஇஓ. அப்போ அவருக்கு வந்து அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனாக கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை மொத்தத்தையும் வித்துட்டார். எவ்வளோக்கு வித்தார்னா 850 கோடிக்கு வித்துக்கிறாரு. ஸோ HDFC பேங்க்கில் அந்த சிஇஓ தலைமை பதவியில் இருக்கிறவருக்கு HDFC பேங்க்கு கொடுத்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் 850 கோடி. ஓகே, அந்த அளவுக்கு நம்மளால வந்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு தனி மனிதனா நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்கனாலும் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலுமே உங்களுக்கு அது வராது. ஆமாம், இதை தாண்டி இந்தியாவிலேருந்து வெளியில் வந்துட்டு படிப்புகள் இருக்கா, இப்போ குளோபலாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கான என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனான்ஷியல் ஃபீல்டில் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஹெட்ஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால் அது வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது இந்தியாவில். அதனால் இந்தியாவில் அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறவு தான். ஆனால் நீங்கள் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் போயிட்டு இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் வேலை கிடைச்சதுனால் மற்ற துறைகளில் கிடைக்கிற சம்பளத்தை விட இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் வந்து எப்பவுமே சம்பளம் கூடுதலாக இருக்கும்.